புலி கேட்டு. ஸோ வந்து நாங்கள் புலிகேட்டில் தான் இருக்கோம். இதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறோம். நாங்கள் வந்து போட்டில் போட போகிறோம். வணக்கம் மக்களே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு. பழவேற்காடா? பாண்டிச்சேரி தாண்டி பழவேற்காடு போயிடலாமா? அந்த காமெடி தானே. புலிகேட். புலிகேட் இல்லை, புலிகாட். கடலுக்கே கேட்டா? கேட்னா போட்டுருக்கு. கேட் இல்லை, கேட்னா வந்து காட்னா KAT தானே வரும். ஆமா, கேட்டு, புலி கேட்டு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். புலி கேட்டு. ஸோ வந்து நாங்கள் புலிகேட்டில் தான் இருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்து நாங்கள் இப்போ ஒருத்தர் இன்ட்ரோ பண்ண போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எப்படி எங்களுக்கு அவருக்கு பாலையா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து பாலையா வந்து இவர் தான். நமஸ்காரம். நமஸ்காரம். ஸோ வந்து தெலுங்குல பிச்சு உதருவாரு. ஸோ இங்கே வந்து நாங்கள் எங்கே எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறோம். சாப்பிட போகிறோம். போட்டிங்ல சாப்பிட போகிறோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு வந்து ஃபுட்டுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு எப்பயுமே சோறு தான். ஆமாம் எஸ். ஸோ ஃபுட்டுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. மீன் சாப்பாடு, அப்புறமா என்னது சொல்லுவாங்க, நண்டுலாம், ப்ரானு, அப்புறமா கடம்பாக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, ஸ்காடா, வாடு, காடை இல்லடா, காடை வந்து கோழி. கடம்பாக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்கிட்டு. அது நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடுவோம். நான் எல்லாமே சாப்பிடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட போகிறோம். உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. ஆக்டோபஸ். ஆட்டோ பஸ்ஸா? ரெண்டு பைய 3 சுருக்கு பைய, அதுல 4 சாத்துக்குடி போட்டு வச்சுக்க. ஆட்டோ பஸ் இங்க போயிட்டு இருக்கோம்டா. விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. ஸோ வந்து அதுதான் நான் சாப்பிட போறோம். ஆட்டோ பஸ் இல்ல, ஆக்டோபஸ். அங்க வந்து பீச்ல விட்டுருவாங்க, ஒரு ஹைலாண்ட்ல விட்டுருவாங்க. ஸோ இந்த வெயில்ல அங்க போயிட்டு கூலிங்கா குளுன்னு இருக்கலாம். குளுன்னு இருக்குமா அந்த வெயில்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல பைக்ல வர வச்சு தீய வச்சாங்க. நாங்க தீய வைக்கல, அவர்தான் வந்து சுத்தி ஒரு 70 கிலோமீட்டர் சுத்த வச்சாரு. கூகுள் மேப் போய் சொல்லாத ஆண்டி. அவர்தான் 70 கிலோமீட்டர் சுத்த வச்சாரு. ரேட் தான் நல்லா இருக்கும்னு பசங்க விருப்பப்பட்டாங்க. பைக் ரைட் நல்லா தான் இருந்துச்சு, பட் வந்து இவர் சுத்த வச்சது அந்த மாதிரி 70 கிலோமீட்டர். கொக்கு கறி இருக்கா கேளுங்க. ஆமா, கறி இருக்கா, வேணுமா? சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்க. ஸோ இந்த போட்டிங்ல போகும்போது நாங்க எப்படி இருக்கோம், எந்த அளவுக்கு திகிலா இருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி போட்டிங்ல போயிருக்கீங்களா? போயிருக்கேன். இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏரியால இந்த இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிருக்கேன். இதே ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க தெரியுது, அப்புறம் எதுக்கு நேரா போயிட்டு இருக்கீங்க? நான் தூங்கிட்டேன். நாங்க போட்டிங் வந்து அந்த பக்கமா போனோம், அதனால அந்த பக்கமா போயிட்டேன். பட் வந்து இப்போ நீங்க இந்த பக்கம், இப்போ இந்த பக்கம் வந்துட்டேன். ஓகே 5 இயர்ஸ் பேக்ல வந்து நம்ம சுற்றி வந்திருக்காங்க. எஸ். பட் வந்து ஃபுட் சாப்பிட்டது இல்ல. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. இங்கிருந்து அந்த பக்கம் போய் விட்டுருவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா மறுபடியும் வந்துரும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட்டோட தான் போக போறோம். நம்ம ஆட்கள் இன்னும் ஒரு 3-4 பேர் கொண்ட குழு வரணும். இன்னும் ஆளை காணோம். 3 பேர். 3 பேரா? இன்னும் ஆளை காணோம். 60 ml போட போயிருக்காங்க. 60 ml போட போயிருக்காங்களா? சூப்பர். நாங்க வந்து போட்ல போட போறோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. போட்ல போட போறோமா? சரக்கு எடுக்கலாமான்னு கேட்டேன். அடுத்ததா வந்து எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போட்ல சந்திப்போம். ஆமா, பை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? திஸ் இஸ் த புலிகாட். நம்ம வந்து ஹைலாண்ட் போகிறோம். காடு இங்கே இருக்கு, புலி எங்கே இருக்கு? காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். ஜோர்கே எங்க? ஓ, நான் புலியா? இது கொட்டெடுத்த புலியா, கொட்டெடுக்காத புலியா? முடியல ப்ரோ, முடியல. ஆமா, ஐஸ்லாண்டா ஏதோ சொன்னீங்களே. ஐஸ்லாண்டா நம்ம எங்க போறோம்? ஐஸ்லாண்டா ஆளு நான் தான் கிடைச்சனா. என்ன நிக்கிற? மணாலி போறோம். மணாலியா? போட்ல மணாலியா? அதாவது இப்போ போற இடத்துக்கு எப்படின்னா, காசும் தேவையில்லை, போகணும் தேவையில்லை, சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. போனோமா, அங்கேயே இருந்தோமா, கிடைச்ச சாப்பாடை சாப்பிட்டோமா, நிம்மதியா வாழ்ந்த மாதிரி இருக்கணும். இதை விட்டுட்டு சிட்டிக்கு வந்துட்டு ஃபோன் வச்சிருந்தா டவர் இருந்தாக்கா, அதாவது இன்டர்நெட் தொல்லை. அவன் ஃபோன் பண்ணுவான், ஆஃபீஸில் இருக்கிற ஃபோன் பண்ணுவான், 10க்கு லவ் பண்ணுற ஃபோன் பண்ணுவான், 10க்கு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸு வேற,
காலையில உழைக்கணும், இதெல்லாம் தேவையா நான் கேட்கிறேன். வேணான்ற இருக்கிற ஒரு லைஃபே எதுவும் இல்லாம வந்துடலாம். இப்போ போற இடம் அப்படிதான் இருக்குது. நாங்க போயிட்டு எப்படின்னு காட்டுறேன், ஓகேயா? அப்படியே படுத்தாக்கா வானத்தை பார்த்தா மேலே நீளம், சைட்ல பார்த்தா அங்க பாருங்க தண்ணியும் நீளம். ஸோ இதோட என்ன வாழ்க்கை? 3 வேளை சோறு, போன் தொல்லை இல்லை, இந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்லலை, ஹாப்பியா வாழ வேண்டியதுதான். இல்ல இந்த மாதிரி இங்க வந்தோம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். போன பேசிக்கின்னு அங்க சண்டை போட்டுக்கின்னு இங்க சொல்லிக்கின்னு பதில், இதெல்லாம் தேவையா? பாருங்க, போன் இல்லை ஒன்றும் இல்லை, ஜாலியா இருக்க வேண்டியதுதான். ஒரு அண்ணன் பாவம், நாங்கெல்லாம் யாரு எங்கிருந்து வரோம் என்ன பண்ணணும்னு தெரியாது, ஒருத்தர் கஷ்டப்பட்டு போட்டு ஓட்டுறாரு பாருங்க. ஆனா ஆய் சொல்லுங்கண்ணா. வணக்கம்பா மாப்பிள்ளை, தேனியில இருந்து. பாத்தீங்களா, அவர் இந்த போட்டு ஓட்டினாதான் ஃபேமிலிக்கு பார்க்கணும், வீட்டுக்கு சாப்பிடணும், அதுக்காக வெயில கஷ்டப்பட்டு எங்களை ஓட்டுறாரு. ஆனா இன்னைக்கெல்லாம் நாங்க என்னென்ன அக்கிரமா பண்றேன்னா அவர் பாவம் எப்படி தாங்க போறாரு தெரியலையே. ஓகே காய்ஸ், ஸோ வந்து நாங்கள் இப்போ புலிக்காட்டுலேருந்து எங்கே போயிட்டு இருக்கோம்? பாருங்க, ராஜேஷ் தம் அடிக்கிறான். ஃபோக்கஸ் பண்ணுங்க, நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. ஸோ அதனால நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு பழக்கம் இருக்கா? டேய் நீ மூட்டு போடா. கண்டிப்பா மூடிட்டு போயிடுறேங்க. சாரி, எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம். ஆரி பூரி குப்பத்தொட்டி லாரிலாம் கேட்கல. இல்ல யாருக்கு அந்த பழக்கம் இல்லை? இல்லை எனக்கு இல்லை, நம்ம படிக்கிற பழக்கம். அந்த பழக்கம் தான் இல்லையா? வேற எந்த பழக்கமே இல்லையா? அது இல்லை, எந்த பழக்கம் இல்லை. அப்ப ராத்திரி 9 மணிக்கு மேல, ராத்திரி 9 மணிக்கு மேல வண்டி எங்க போகுது? இந்த வண்டி ஷார்ப்பா 10 o'clock வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இந்த வண்டி ராத்திரி 9 மணிக்கு மேல எங்க போய் நிக்குது? எங்க சென்னையில இருந்து மேல்மருத்துக்கு 9 மணிக்கு டானு. நண்பர்களே நல்லா கேளு நண்பர்களே, சென்னையில இருந்து 9 மணிக்கு மேல்மருத்துக்கு எப்படி போக முடியும்? அதுக்கு மேல கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிடுறாரு? அவர் வந்து ஸ்பெஷலா தரிசனம் எல்லாம் பண்ணல. அவர் என்ன பண்றாரு சொல்லணும்னாக்கா, லைக் செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் கூட நான் வந்து உன் கூட லாஸ்ட் 20 years ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னா என்ன காரணம்? தட் இஸ் டியூட். இப்ப சொல்ல முடியாது, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு டேரக்டா நாங்க காமிக்கிறோம். இப்ப போறல, அது பேர் என்னன்னா மொகட்டு வாரம் போயிட்டு நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்றோம். ஹாய் கைஸ், நாங்களே வந்து சாப்பிட்டுட்டு விளையாடணும் அப்படின்றோம். பார்த்தா ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். அவனை பாருங்க. காய்ஸ், ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இப்போ ஒரு 30 ஏஜ் ஓகேவா? 30 ஏஜ்னு வச்சுக்கலாம், சும்மா பேச்சுக்கு ஓகேங்களா? 30 ஏஜ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்னா, உங்களுக்கு வந்து 50 வயசு ஆகிடுது, 20 வயசு எக்ஸ்ட்ரா ஆகுது, ஓகேவா? 20 வயசு எக்ஸ்ட்ரா ஆனால் உங்களுக்கு வந்து 50 கோடி ரூபா கொடுக்குறாங்க கையில். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது, ஓகேவா? இதே வந்து 15 வயசு வந்து கம்மியாகுது, ஆனால் உங்களுக்கு 50 கோடி தரமாட்டாங்க. உங்களோட நாலேஜ் அப்படியே இருக்கும். இப்போ 30 வயசுல இருக்கிற நாலேஜ் இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நாலேஜ் இளமை அதெல்லாம் இப்போ இருக்கிற நாலேஜ் அப்படியே இருக்கும். 15 வயசுல நமக்கு இந்த நாலேஜ் இருக்கு, அதில் அந்த நாலேஜ் வந்து அப்படியே இருக்கும், ஓகேவா? 50 வயசு சூஸ் பண்ணீங்களா, 15 வயசு சூஸ் பண்ணீங்களா? ஒருத்தராக சொல்லுங்க, எல்லாரும் யோசிச்சுக்கோங்க. 15 வயசு ஏன் இளமை செட்டில் ஆகல? 50 கோடி ரூபா வச்சு 50 கோடி ரூபா இதே மாதிரி தானே இருப்போம். நீ செட்டில் ஆகலாம்ல? செட்டில் இளமை தான் வேணும், அதனால இதே நாலேஜ் வச்சு என்ன பண்ணுவேன்? செட்டில் ஆகலாம் 15 வயசு. ஓகே ராஜேஷ், ஐ நீட் ஒன்லி 50 கோடி ஒன்லி. இது டூ மச், இது டூ மச். எனக்கு வந்து இளமை தேவையில்லை. ஆல்ரெடி 30, இந்த 20ல என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. நான் 50 வயசு மேல அனுபவிச்சா பரவாயில்ல, எனக்கு 50 கோடி போதும். இப்போதைக்கு நம்ம லைஃப்ல வந்து நாலேஜ் வச்சு திரும்ப பணக்காரன் ஆகலாம்ல?
எனக்கு அந்த நாலேஜில் ஆக முடியாது, எனக்கு தெரியும். இப்போ மட்டும் என்ன பண்ணுகிறோம் இல்லை, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதே தான் அந்த பின்னாடி 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண போகிறோம். அதான் பண்ண போகிறோம். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ 15 வருஷம் நம்ம என்ன பண்ணோம்? கம் டு மை மூஞ்சிய பாரு சரி பிஞ்சிரும். ஒன்றும் இல்லை, போனோம், காலேஜ் போனோம், வேலைக்கு போனோம், குடித்தோம், திருப்பி என்ஜாய் பண்ணோம். அதுதான் அந்த 15 வருஷம் பின்னாடி போனாலும் அதை தான் பண்ண போகிறோம். எதுக்கு அந்த 50 கோடி வச்சுட்டு நம்ம பின்னாடி வர சந்ததிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். 50 கோடி 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 அவ்வளோலாம் குடிக்க மாட்டேன். ஒரு கோடி நான் ஒதுக்கி வச்சுக்கிறேன் எனக்கு குடிக்கிறதுக்கு. குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? இல்லை, 1 டேக்கு 190 ml டெஃபினெட்லி பிரபு கொடுத்துடலாம் டீசெண்டாக. சொல்லுங்க சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. காசு வேணும் மச்சான். காசு இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதை வச்சுட்டு நாலேஜும் வாங்கலாம், எல்லாத்தையும் வாங்கலாம், அதுக்கேற்ற போல எல்லாமே வந்துடும். கரெக்டு தானே? நீங்க நம்மளுக்கு காசு தான், அப்போ 50 வயசு அதெல்லாம் ஓகே தான். நம்மளுக்கு காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம்ல, ஜாலியா இருக்கலாம். காசு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம்ல, காசு தான் தேவை. ஓகே, நீங்க நான் இப்போ எப்படி இருக்கேன்னா அப்படியே தான் இருப்பேன். எனக்கு ரெண்டுமே வேணாம். இது கதையாகுது. இது ஏதாச்சும் ஒண்ணு 30 வயசு ஓகே தான். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். 15 வயசு ஓகேவா? 15 வயசு வேணாம், 50 வயசு வேணாம். ஏன்னா இப்போ இருக்கிற வயசுக்கு 50,000 நான் சம்பாதிக்கிறதுக்கு பாடுறேன். இதில் நாளைக்கு 50 வயசு ஆகி 50 கோடி சம்பாரிச்சு அதை பதுக்கி வைக்கிறதுக்கு நான் பாடு எதுக்கு படணும்? இருக்கிற வயசுல சம்பாதிக்கிற காசை வச்சு நான் ஹாப்பியாக வாழ்றேன், அவ்வளோதான். இதுதான் ஃபேக்ட், வேற என்ன? இரு நீ ரெஸ்டாரண்ட் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிற? 25. எத்தனை கஸ்டமர் அட்டன் பண்ணுற? எத்தனை வீக் ஆஃப் உனக்கு? இரு எத்தனை வீக் ஆஃப் உனக்கு? எவ்வளோ கஷ்டப்படுற? நாளைக்கா 50 கோடி 50 வயசுல நீ வாங்கிட்டு இதை எங்க விற்கிறது, எப்படி செலவு பண்றது, யாருக்கு கொடுக்குறது, இந்த ப்ரெஷர் டென்ஷன் உனக்கு இருக்காதா? அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்து பேர் நான் போடுறா. 50 கோடி எங்க வைப்ப நீ? என்னன்னு சொல்லி வைப்ப? எவனா போட்டு குத்துட்டா ரைட் ஆயிடுச்சு மீடியா என்ன பண்ணுவ? சாவும் போது எல்லாரும் எத்தனை போற? கஷ்டப்படுறேங்க. 20ஆம் தேதிக்கு மேல 500 ரூபா 600 ரூபா கஷ்டப்படுறேன். காசு என்னடா காசு இல்லாம இவ்வளவு கஷ்டமா இருக்குது. நீ எவ்வளவு கஷ்டப்படுற மாசம் தெரியுமா? மந்த் எண்டு வந்தா 1 வருஷம் நான் நிம்மதியா காசு இருந்து சந்தோஷமா செத்து போறேன். 50 வயசுல இருந்து 51 வயசு வரையும் ஒரு வருஷம் சந்தோஷமா இருந்தா போதும். காசு இருந்தா போதும், எனக்கு எதுவுமே தேவையில்ல. லைஃப் வேணாம், எனக்கு அந்த காசே வேணான்றேன். நான் சம்மரி காசு எனக்கு மேலுன்றேன். ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு. சரி, அப்படி 50 கோடி வேணாம், இளமை தான் வேணும். அந்த 15 வயசு வந்துச்சா அந்த வயசை வச்சு பிரைன் யூஸ் பண்ணி 50 கோடியில 500 கோடிக்கு நான் கோட் பண்ணுவேன். அப்பதான் பாதியாச்சு என்னால சம்பாதிக்க முடியும். இரு அந்த இளமையில வாரானா லோவர் டெக் போலாம், பார்ட்டி பண்ணலாம். சரி சரி என்ன ஆன்சர்? நான் வந்து இதுதான், காசு தான் வேணும்னு எனக்கு, அவ்வளோதான். நான் வந்து இப்போ 30 வயசு எனக்கு ஆகுது அப்படின்னா 50 வயசுல இருந்து நான் ஹெல்த் செக்அப்ல இருந்து எல்லாமே பண்ணிப்பேன் அந்த காசை வச்சு. இன்னொரு 25-30 வருஷம் வரைக்கும் வாழலாம், அவ்வளோதான், ஜாலியா இருக்கலாம். 5 வயசுல எனக்கு அதே பிரிவில் கிடைக்குதுனாக்கா நான் அதுக்கு தான் போவேன். நான் அதை நான் சூஸ் பண்ணலாம். நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா 15 வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். திரும்பவும் 15 வயசுல இருந்து மோண்டு திரும்ப அதே கஷ்டம் தான் பண்ணோம். 15 வயசுல எனக்கு அவ்வளவு நாலேஜ் கிடைக்குதுன்னா அதை தான் சொல்றேன். நம்ம அந்த நாலேஜ்ல தான் நம்ம வந்தோம். திரும்பவும் எல்லாமே ஃபெயிலியர்லயே முடிஞ்சிச்சுன்னா வேஸ்ட் தானே. யார் லீடிங் யாரு? சாருக்கு கடை எப்பயும் மூடகா இல்ல. இப்ப நம்ம எல்லாம் முக்கியமான ஷூட்ல இருக்கிறோம். இந்த வந்து நான் கால் பண்ணி ஃப்ரெண்டா வாங்க சொல்லுவேன், ஆள் அரேஞ்ச் பண்ண அந்த ஆன்சர்லாம் சொல்லக்கூடாது. இப்பவே ப்ராக்டிக்கலா நீங்களே பண்ற மாதிரி ஆன்சர் சொல்லணும். 10:58 9:58 டைம். நம்ம தான் வீடியோ பண்றோம், நம்ம தான் இங்க இருக்கிறோம். 2 நிமிஷம் இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல ஒயின் ஷாப்பு கரெக்டா 1.5 கிலோமீட்டர். ஆனா நீ யாருமே ஆள் அனுப்பக்கூடாது, நீ தான் போய் வாங்கணும். இருக்கிற ஷூட்டை விட்டு போவியா இல்ல அந்த ஷூட்டே வேணா சரக்கு தான் முக்கியம் ஓடுவியா? ப்ராக்டிக்கலா சொல்லலாம் ஆன்சர் இதுக்கு. உண்மையா சொல்லணும் உண்மையா சொல்லணும். வந்து ஷூட்டை விட்டுருவேன்.
ஆமா ஷூட் தேவையில்ல. ஷூட் வந்து நான் போயிட்டு வந்து பார்த்துப்பேன். ஏன்னா ஷூட் என்ன இந்த 2 நிமிஷத்துல போய் சரக்கு முக்கியம்னு பார்த்தா போய் வாங்கிக்கலாம். 10 நிமிஷம் அப்புறம் ஷூட் எடுத்துக்கலாம். ஷூட் என்ன 10 நிமிஷம் ஷூட் எடுப்பியா? 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஷூட் எடுத்துக்கலாம். அதே நைட்டு தான் சரிங்களா, அதே இருட்டு தான். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போனாலும் அதே இருட்டு தான். அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ஷூட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது லாஸ்ட் ஷாட். இது அது வந்து என் தலைவன் கரெக்டாக சொல்லுவார். புரியல, நாலேஜ் இல்லை எனக்கு. என் தலைவன் கரெக்டாக சொல்லுவார். ஷூட் தான் அது அவரோட எனக்கும் ஷூட்டிங் ஃபீல்ட் இம்பார்ட்டன்ட், பிரேமுக்கும் ஷூட்டிங் ஃபீல்ட் இம்பார்ட்டன்ட். இருக்குது 2 நிமிஷம். உனக்கு என்ன அப்புறம் ஷூட்டு தான் முக்கியம். சரி ஓகே. ஏதாவது மார்க்கண்டி மனம் பார்த்தீங்களா? ஆமாம், மார்க்கண்டி ஆமாம். இது எதே பார்க்கலையா? ஆக்சுவலி வந்து அதுக்கு வந்து ஃபோன் கால் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நம்ம இப்போ இங்கே இருக்கோம். ஓகேவா? நான் இருக்கேன்னா 15 வயசு பிரேம் வந்து எனக்கு கால் பண்ணுறான். அப்போ நான் என்ன பேசுவேன் அப்படின்றத இப்போ ராஜேஷ் சொல்லுவான். ராஜேஷ் 15 வயசுல கால் பண்ணுறான். யாருக்கு? இவனுக்கு கால் பண்ணுறான். ரேவதி மவனா கௌசல்யா மவனான்னு கேட்டு போனை வச்சுட்டு அந்த பிளே பாய் மவன். இப்போ நான் உயிரோடு இருக்கேனா? உயிரோடு இருக்கேன். 5 வயசுல என்ன பண்ணேன்? என்ன சொல்றேன்? இருங்க ஜி, யோசிக்க விடுங்க. ராஜேஷ், நீதான் ராஜேஷ். 5 வயசு ராஜேஷ். 5 வயசு என்ன பண்ணலாம்? என்ன பேசணும்? யோசிச்சுட்டு வரேன். 5 வயசுல என்ன 5 வயசுல நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு. அவன் சொல்றது படம் பார்த்துருப்ப, இங்கிலீஷ் மூவியா? ஆமாப்பா, பார்த்தேன்ப்பா. இல்ல படம் பார்த்தேன். இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கேன். ராத்திரி நேரத்தில் என்னது 15 வயசு உனக்கு கால் பண்றான். அப்ப நீ என்ன பேசுற? நான் என்ன பேசுவேன்னா, ஏன்டா இந்த உலகத்துக்கு வந்த தேவையில்லாம அங்கேயே இருக்கலாம்ல. அதுக்கு ஏன்டா மைக் அங்க வச்சிருக்கீங்க? ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. இதுதான்டா கேட்பேன் நானு. சத்தியமா தான் யோசிச்சுங்க. நான் அப்பதான் அதான் மைண்ட் குனிஞ்சு பாக்குறேன். என்ன தெரியுது? 15 வயசுல என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. 5ஆவதுல 1வது படிச்சேன். 5ஆவதுல 1வது படிச்சியா?